நான் இப்ப எந்த ஊர்ல இருக்கேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திருச்சியில இருக்கேன். கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறுக்காக பல்வேறு ஊர்களுக்கு போகும்போது நான் கடந்து போகக்கூடிய ஊர்களில் இந்த திருச்சி முக்கியமான ஊர். காரணம், தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதியில் இருக்கு அப்படிங்கிறதான். இந்த திருச்சி எனக்கு மிகவும் பிடித்தமான ஊர்களில் ஒன்று. சரி, இந்த திருச்சியினுடைய சுவை என்ன, வரலாறு என்ன தெரிஞ்சுக்கலாமா? இந்த மலைக்கோட்டையானது திருச்சிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கே முக்கியமான அடையாளங்கள்ல ஒண்ணு. பொதுவா திருச்சி முழுக்கவே சமதளத்தில் அமைந்த இடம் தான். அதுல இருக்கக்கூடிய ஒரே மலை இந்த மலைக்கோட்டை தான். இதனுடைய உயரம் சுமார் 273 அடி. இந்த திருச்சியினுடைய வரலாறு அப்படின்னா அது இந்த மலைக்கோட்டையும் மலைக்கோட்டை சார்ந்த வரலாறும் தான். வரலாற்றுக்கு முன்னாடியே இந்த மலைக்கோட்டை பற்றி பல புராணங்கள்ல பேசப்பட்டிருக்குது. புராணங்கள்ல இந்த மலைக்கோட்டை பற்றி என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கு? முன்னொரு காலத்துல ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் நடுவுல பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. இதன் காரணமாக இமயமலை பகுதியில இருவரும் பயங்கரமா மோதிக்கிட்டாங்க. இந்த போரின் விளைவாக இமயமலை தொடரில் இருந்து பல மலைகள் பறந்து சென்று இந்தியாவின் பல பகுதிகளில் விழுந்துச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த மலைக்கோட்டை மலையும் என்பது புராணம் சொல்லக்கூடிய கதை. இந்தியாவின் மிக தொன்மையான மலைகள்ல இந்த மலையும் ஒண்ணு. ஏறத்தாழ 3400 மில்லியன் வருடங்கள் பழமையான மலை இது அப்படின்னு சொல்லப்படுது. திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டையிலிருந்து பார்க்கறதுக்கு ரம்யமா இருக்குல்ல. இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளி அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி அமைஞ்சது? அதாவது இந்த மலைக்கோட்டை குகை பகுதிகளில் ஒரு சமண முனிவர் ஒருவர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பெயர் சிரா. சமண முனிவர்கள் மலைப்பகுதிகளில் இருந்த இடங்களை பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த சிரா முனிவர் இருந்த பள்ளியை சிராப்பள்ளி அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அதுதான் திருச்சிராப்பள்ளியாக மாறி இருக்கு அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. இது மட்டும் அல்லாமல் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கக்கூடிய பெயர் அமைந்ததற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுது. அதெல்லாம் என்ன? திருஷிராபுரம் இது திருச்சிக்கான பண்டைய சமஸ்கிருத பெயர். முன்னொரு காலத்துல திரிஷிரன் என்ற 3 தலைகளை கொண்ட அரக்கன் இந்த இடத்துல சிவபெருமானை பூஜை செய்து பலன் அடைஞ்சானா. அதனாலேயே இந்த இடம் அவனுடைய பெயரால் திருஷிராபுரம் என்று அழைக்கப்பட்டுச்சாம். 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஒண்ணுல புனித பாறை ஒன்றை கொண்ட ஊர் என்ற பொருள்ல திரு சிலா பள்ளி என்று குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒரு காலகட்டத்துல இந்த ஊர் ஸ்ரீரங்கத்தை அடிப்படையாக கொண்டு இருந்ததுனால மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட கோலத்தில் காட்சி அளித்ததால ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி என்று அழைக்கப்பட்டிருக்கு. பின்னாள்ல திரு இதற்கு முன்பு சேர்ந்து திரு ஸ்ரீ ரங்கநாதன் பள்ளி என்று மாறிச்சாம். ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின்னாடி இந்த ஊர் திருச்சினாப்பள்ளி என்று மாற்றம் அடைஞ்சது. பின்னாடி பேச்சு வழக்குல திருச்சி அப்படின்னு மாறிச்சாம். பிரிட்டிஷாரனுடைய ஆவணங்களின்படி இந்த ஊர் திருச்சினாப்பள்ளி என்றே குறிப்பிடப்பட்டிருக்குது. மிச்சர், காராச்சேவு, முறுக்கு, பக்கோடா இதெல்லாம் நாம சாப்பிடக்கூடிய நொறுவல் வகை. இதுல எல்லோரும் விரும்பக்கூடிய நொறுவல் எது அப்படின்னு கேட்டா பக்கோடா அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவோம். அந்த பக்கோடாவில் பல வகைகள் இருக்குங்க. திருச்சியிலையும் ஒரு பக்கோடா ரொம்பவே பிரபலம். திருச்சியில பிரபலமாக இருக்கக்கூடிய பக்கோடாவினுடைய பெயர் என்ன, அது எப்படி செய்யறாங்க, அதன் வரலாறு என்ன, ருசி எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பக்கோடாவினுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலாமா? பக்கோடாவின் பூர்வீகம் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் என்று சொல்லப்படுகிறது. கோதுமை மாவு, அதுல கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு கலந்து செய்யப்படுறதுதான் இந்த உத்தரப்பிரதேசத்தின் பாரம்பரிய பக்கோடா. அதனுடைய பெயர் நூன் பரியா. ஆனால் யார் இந்த பக்கோடாவினுடைய வடிவத்தை உருவாக்குனாங்க, அது எந்த காலகட்டத்துல அப்படிங்கறத பத்தின தெளிவான தகவல்கள் எல்லாம் இல்ல. அதே போல எப்ப கடலை மாவு பக்கோடா உருவானது அப்படின்னு தெரியல. ஆனா ஆசியா முழுவதும் பக்கோடா விதவிதமான வடிவங்கள்ல செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் விரும்பி உண்ணப்படுது. வெங்காய பக்கோடா, முந்திரி பக்கோடா, காலிஃபிளவர் பக்கோடா, பன்னீர் பக்கோடான்னு ஆரம்பிச்சு சிக்கன் பக்கோடா வரைக்கும்
சைவ அசைவ பக்கோடாக்கள் தினமும் பலரால ருசி பார்க்கப்படுது. பக்வவடா என்பதுதான் பக்கோடாவினுடைய சமஸ்கிருத மூலச்சொல். பக்வா அப்படின்னா சமைக்கப்பட்ட அப்படிங்கிறது அர்த்தம். பக்வவடா அப்படின்னா சமைக்கப்பட்ட வடை என்பது பொருள். அதுவே பின்னாளில் மருவி பக்கூரா அப்படின்னு மாறிச்சாம். இன்னைக்கு இந்தி, பஞ்சாப், பெங்கால்ல இந்த பதார்த்தத்தை பக்கூரா அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. நம்ம நாட்டுக்குள்ள வந்த பிரிட்டிஷாரனுடைய வாயில இந்த பக்கூரா மாட்டி பக்கோடாவாக மாறிச்சாம். உருது, தமிழ், கன்னடத்துல எல்லாம் இன்னைக்கும் பக்கோடா அப்படின்னு தான் இந்த பதார்த்தம் அழைக்கப்படுது. நேபாளத்துல பக்கூரா அப்படின்னும், தெலுங்குல பக்கூடி அப்படின்னும் அழைக்கப்படுது. சரி, திருச்சியில ஒரு பக்கோடா பிரபலம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது என்ன பக்கோடா, அதனுடைய ருசி என்ன தெரிஞ்சுக்கலாமா? திருச்சி மலைக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலரன் சாலையில் அமைந்திருக்கும் 100 வருட பாரம்பரியம் மிக்க ஒரு உணவகத்தில் இருக்க. இந்த உணவகத்தினுடைய பெயரு ஆதிக்குடி உணவகம், ஆதிக்குடி காபி கிளப். என்னோட இருக்கக்கூடிய இந்த கடையினுடைய உரிமையாளர் கிருஷ்ணன், அவர்கிட்ட கேட்க போறேன், உங்க கடையினுடைய பலகாரம் எது ரொம்ப பிரபலமானது? பட்டணம் பக்கோடான்ட்டு ரொம்ப பிரபலமான பட்டணம் பக்கோடா. இப்போ பல்வேறு இடங்கள்ல பக்கோடாக்கள் இருக்கு இல்லையா? வெங்காய பக்கோடான்னு சொல்லுவோம், அப்புறம் முந்திரி பக்கோடான்னு சொல்லுவோம், இப்படி நிறைய பக்கோடா இருக்கு. உங்க பட்டணம் பக்கோடாக்கும் அந்த பக்கோடாக்கும் என்ன வித்தியாசம்? பட்டணம் பக்கோடாங்கிறது மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், போண்டா மாதிரி இருக்கும், சிறிய அளவிலான போண்டாவுடைய ஷேப் இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓகே. இது மற்ற நீங்கள் சொல்கிற இந்த முந்திரி பக்கோடா, வெங்காய பக்கோடா, அதெல்லாம் டோட்டலாகவே எல்லாமே கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே. இதை போண்டான்ட்டு சொல்ல முடியாது, பக்கடான்ட்டு சொல்ல முடியாது. ரெண்டாவது, இது கிராமங்களில் கிடைக்கிறதில்ல. இந்த திருச்சி மாநகரம் சுற்றிலும் கிராமங்கள், திருச்சி தான் பட்டணம். ஓகே. அப்படிங்கும்போது இங்கே பட்டணத்துக்கு வந்தாங்கன்னா இப்போ மிகவும் பிரபலமான கடை ஆதிக்குடி காஃபி கிளப்ங்கிறது மிக பிரபலமான கடை அந்த காலங்களில் இருந்து. ஓகே. இப்போ எங்கள் கடையில் இந்த பதார்த்தம் பட்டணம் பக்கோடா பக்கோடா சாப்பிடணுன்ட்டு வருவாங்க. பட்டணத்துக்கு போய் பக்கோடா சாப்பிட ஒரு பழக்கம் இருந்ததுனால இது மெது பக்கோடான்ட்டும் சொல்லலாம், பட்டணம் பக்கோடான்ட்டும் சொல்லலாம். ஓகே. முதல்ல இந்த பட்டணம் பக்கோடாவை யாரு உருவாக்குனது? உருவாக்கினதுங்கிறது இந்த 1916 இந்த கடை தோற்றுவித்த பொழுது வெங்கட்ராமையர்ன்ட்டு, ஆதிக்குடிங்கிறது திருச்சி அருகில் லால்குடின்ற ஒரு ஊர் இருக்கு, அது பக்கத்துல உள்ள ஒரு சிறிய கிராமத்தோட பெயர். ஓகே. கிராமத்தின் மேல் உள்ள அன்பு, பிரியம், காதல் எப்படி வேணா வச்சுக்கலாம். அதனால கடை பேரும் ஆதிக்குடி காஃபி கிளப்னு வச்சுட்டாங்க. அந்த அவர் காலத்திலிருந்தே தோற்றுவித்த ஒரு பதார்த்தம். இப்போ நீங்க எத்தனாவது தலைமுறை அந்த கடை? 4வது தலைமுறை. 4வது. எங்களுக்கு முன்னாடி எங்க அப்பா ராமகிருஷ்ணன் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா, அதுக்கு முன்னாடி வெங்கட்ராமையர். சரி, இந்த பட்டணம் பக்கோடா இருக்கு இல்லையா, இது காம்பினேஷன் என்ன? நேர்லயே செஞ்சு பாத்துருவோமே. ஓகே, போயிடலாம். திருச்சி ஆதிக்குடி காஃபி கிளப்னுடைய இன்னொரு உரிமையாளர் திரு ராகவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறாரு. ஏன்னா இந்த பட்டணம் பக்கோடா பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் நீங்க சேர்ப்பீங்க? கடலை மாவு, அரிசி மாவு, வெண்ணெய், வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கடலை மாவு எவ்வளவு எடுத்துனா எவ்வளவு அரிசி மாவு எடுத்துக்கணும், எவ்வளவு வெண்ணெய் சேர்க்கணும்? ஒரு பங்கு கடலை மாவு எடுத்தா 2 பங்கு அரிசி மாவு, அதுக்கு ஒரு 100 கிராம் வெண்ணெய், 200 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் பச்சை மிளகா, ஒரு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. இந்த பட்டணம் பக்கோடாக்கான மாவை பிசைஞ்சிடலாமா? பிசைஞ்சிடலாம். ஓகே. முதல்ல தேவையான அளவு உப்பு. இந்த உப்பை லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிடணும். காரணம் அது எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுங்கிற ஒரே கான்செப்டுக்காக. ஓகே. இந்த உப்பு போட்ட பிற்பாடு முதல்ல வெண்ணெயை போட்டுக்கிறோம். இந்த வெண்ணெயை போட்ட பிற்பாடு வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ நிறைய சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாசனையாக இருக்கும். இஞ்சி அதோட ஆடட் ஃப்ளேவர். பச்சை மிளகா, கருவேப்பிலை, முந்திரி பருப்பு, கொத்தமல்லி தழை, இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர். இப்போ ஒரு கையளவு கடலை மாவு. இப்போ இதுக்கு 2 பங்கு அரிசி மாவு.
இந்த இதில் முக்கியமாக போடுற அந்த வெண்ணெய் தான் அதில் வந்து அந்த ஒன்றா சேர்த்து கொடுக்கக்கூட ருசியை தூக்கி கொடுக்குற இஞ்சி வெண்ணெய் இது ரெண்டும் சேர்க்கறது தான் அதில் நம்மளுக்கு அந்த பதம் கிடைச்சிருக்கு. பதம் வந்தாச்சு இப்போ. ஓகே, இப்போ உருட்டி உருட்டி போட்டு அவ்வளோதான். இது அப்படியே நேராக அடுப்பில் எண்ணெயை வச்சு எண்ணெயில் அப்படியே ஒவ்வொன்றா பொரிச்சு போட்டு எடுத்துட்டாக்கா ஒரு 2-3 நிமிஷத்தில் அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். திருச்சி ஆதிக்கொடி காஃபி கிளப்னுடைய ஸ்பெஷல் பட்டணம் பக்கோடா சுட சுட ரெடியா இருக்கு. அந்த சாம்பார் சட்னியோட இது சேரும்போது அந்த சுட சுட சாப்பிடும்போது இந்த பட்டணம் பக்கோடா பிரமாதமா இருக்குங்க. இந்த மலைக்கோட்டையில உச்சி பிள்ளையார் கோயில், தாய்மானவர் கோயில், பல்லவர் கால குடவரை கோயில், நாயக்கர் கால கோட்டை சுவர்கள் எல்லாமே காணப்படுது. இந்த மலையின் உச்சியில் பிள்ளையார் வந்து அமர்ந்ததற்கும் ஒரு புராண கதை சொல்லப்படுது. ராவணனை போரில் வெல்ல தனக்கு உதவியதற்காக விபீஷணனுக்கு ராமர் ஒரு ரங்கநாதர் சிலையை பரிசாக அளித்தார். விபீஷணா, இந்த சிலையை நீ எங்கே இறக்கி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அங்கேயே கீழே இறக்கு. வழியில் எங்கேனும் இறக்கி வைத்தால் அதை அங்கிருந்து மீண்டும் எடுக்க முடியாது என்று சொல்ல விபீஷணனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ராமர் பட்டாபிஷேகம் முடிந்தது. பிறகு அயோத்தியில் இருந்து விபீஷணன் தன் தலையில் ரங்கநாதர் சிலையை சுமந்தபடி இலங்கைக்கு வான் வழியாக சென்றார். வரும் வழியில் கரை புரண்டு ஓடும் காவிரி ஆற்றை பார்த்ததும் அதன் அழகில் மயங்கி குளிக்க விரும்பினார். ஆனால் ரங்கநாதர் சிலையை கீழே வைத்துவிட்டால் அதை எடுக்க முடியாதே, என்ன செய்வதென்று தெரியாமல் விபீஷணன் தவித்து நின்றார். அப்போது விநாயகர் விபீஷணனை சோதிக்க நினைத்தார். ஒரு சிறுவன் வடிவில் வந்தார். என்ன யோசனை? காவிரியில் நீராடவில்லையா என வாயாட விபீஷணன் சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்து, கொஞ்ச நேரம் தாங்கி பிடித்துக்கொள், குளித்து விட்டு வருகிறேன், கீழே வைத்து விடாதே என்று சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றார். சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் ரங்கநாதன் சிலையை கீழே வைத்து விட்டார். குளித்து வந்த விபீஷணனுக்கு அதிர்ச்சி. சிலையை நகட்ட முடியாமல் பரிதவித்து போனான். கடும் கோபம் கொண்டு அந்த சிறுவனை தாக்க துரத்தினான். சிறுவன் மலை உச்சிக்கு ஓடி ஒளிந்து கொண்டான். விபீஷணன் விடாமல் துரத்தி பிடித்து கோபத்தில் அவனது தலையில் கொட்டினார். அப்போது விநாயகர் தன் சுயரூபத்தை வெளிப்படுத்தினார். அங்கேதான் உச்சி பிள்ளையார் கோயில் எழுப்பப்பட்டது என்பது புராண கதை. விபீஷணன் கொட்டியதால் தான் உச்சி பிள்ளையார் தலையில் ஒரு வீக்கம் இருக்கிறதென்றும் சொல்கிறார்கள். எனக்கு பின்னாடி தெரிகிறது மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய செவ்வந்திநாதர் என்ற தாயுமானவ சுவாமியினுடைய கோயில். இங்க இருக்கக்கூடிய ஈசனுக்கு செவ்வந்திநாதர் அப்படிங்கிறதான் பெயர். தாயுமானவர் அப்படிங்கக்கூடிய பெயரானது எப்படி வந்தது? இதற்கும் புராண கதை ஒன்று சொல்லப்படுது. அந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற மாதிரி திருச்சியும் ஸ்ரீரங்கத்தையும் இணைக்கக்கூடிய பாலமானது இல்லை. அப்போ திருச்சியிலிருந்து யாராவது ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னா காவிரி ஆற்றை கடந்து தான் போகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில திருச்சியில் இருந்த ஒரு தாய் தன்னுடைய பெண்ணை ஸ்ரீரங்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பெண்ணுக்கு பேறு காலம். அப்போ பேறு காலத்துக்கு இந்த தாய் போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. இந்த அம்மாவால் போக முடியல. அந்த அம்மா செவ்வந்திநாதர்கிட்ட வந்து, ஐயா, இந்த மாதிரி வெள்ளத்தில் போக முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற, நீ தான் தாயா இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்போ இந்த செவ்வந்திநாதர் தாயாக உருவெடுத்து ஸ்ரீரங்கத்துக்கு போய் அந்த பெண்ணுக்கு பேறுகாலத்தை பார்த்து குழந்தையை பெற்றெடுத்து கொடுக்கிறார். இந்த செயல் நடந்து முடிந்ததற்கு பிறகு வெள்ளம் வடிந்து போகுது. அதற்கு பிறகு இந்த தாய் ஸ்ரீரங்கத்துக்கு போய் பொண்ணை பார்க்குறாங்க. யாருமா உனக்கு வந்து பேறுகாலம் பார்த்தானா, நீ தானம்மா தாயா வந்திருந்த அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த அம்மா உணர்றாங்க, செவ்வந்திநாதர் தான் இங்கே தாயாக வந்திருந்து பேறுகாலத்தை பார்த்ததுனால இந்த செவ்வந்திநாதருக்கு தாயுமானவர் அப்படிங்கக்கூடிய பெயரானது வந்துதாம். திருநெல்வேலினா அல்வா, மணப்பாறைன்னா முறுக்கு அப்படிங்கிற மாதிரி திருச்சி அப்படின்னா பெரிய பூந்தி ரொம்பவே பிரபலம். அதுவும் மயில் மார்க் பெரிய பூந்தி அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றது. அந்த மயில் மார்க் அப்படிங்கக்கூடிய லாலா மிட்டாய் கடையினுடைய உரிமையாளர்களில் ஒருத்தரான குணசேகர் தான் நம்மளோட இருக்கிறாரு. சார், இந்த பெரிய பூந்தி அப்படிங்கிறது இந்த திருச்சியில் எவ்வளவு வருஷமா பிரபலமா இருக்கு? 100 வருஷமா இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு மேல பிரபலமா இருக்கு. 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். சரி, இந்த பெரிய பூந்தியை முதல்ல இந்த திருச்சியில யாரு எப்போ போட்டாங்க, ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
இல்லை அதை பற்றி சரியாக வரலாறு தெரியல. சரி, உங்க கடையில முதல்ல யார் அறிமுகப்படுத்தினது? எங்கள் தாத்தா தான். உங்க தாத்தா? அவர் தான் மாஸ்டர், அவர் தான் ஓனர். அவர் ஒரு கடையில் வேலை செஞ்சோம், லாலா மிட்டாய் கடையில். திருச்சியில இருந்து லாலா மிட்டாய் கடையில வேலை செஞ்சார். அவர் தான் கடை ஆரம்பிக்கும் போது அவர் தான் மாஸ்டர். அங்க இங்கே உங்க கடையில? ஆமாம், வேற ஆள் கடை. அவர் தான் மாஸ்டர். ஓகே. மாஸ்டர் அவர் தான் ஓனர். அப்புறம் தான் மாஸ்டர் போட்டது. வியாபாரம் கொஞ்சம் பிக்கப் முன்னாடி வந்து ஆரம்ப ஸ்டேஜில் அவர் தான் மாஸ்டர். இப்போ நம்மளுக்கு அந்த பூந்தியினுடைய தன்மை இருக்குல்ல, அது எப்படி இருக்கணும், என்ன பக்குவத்தில் இருக்கணும்? அதாவது ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது, ஈரமாக இருக்கக்கூடாது. சென்டர் இப்போ தான் அப்போ இருந்தால் தான் கரெக்டு. சரி, திருச்சி பிரபலமான இந்த பெரிய பூந்தியை நீங்கள் செஞ்சு காமிப்பீங்களா? உள்ளார வந்து பார்க்கலாம். என்னோட இருக்கிறது மாணிக்கண்ணன். உங்க பேர் மாணிக்கம் தானே? மாணிக்கம். ரைட். மாணிக்கண்ணன், எவ்வளவு வருஷமா பூந்தி மாஸ்டரா இருக்கீங்க? 40 வருஷமா இருக்கு. 40 வருஷமா இருக்கீங்க இல்லையா? ஓகே. மயில் மார்க் பெரிய பூந்தி போடுறதுல நீங்க வந்து மாஸ்டர் இல்லையா? இப்போ வந்து இதுல என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இதுல வந்து கடலைப்பருப்பு பச்சரிசி தான் அரைச்சு போட்டிருக்கீங்க. ஆமா, அதாவது 1 கிலோவுக்கு பச்சரிசி. ஓகே, 1 கிலோ பருப்புக்கு 1/2 கிலோ பச்சரிசியை போட்டு அரைச்சு கொஞ்சம் நேரம் இருக்கும். ஓகே, அத பக்குவமா போட்டு எடுக்கணும் அவ்வளவுதான் இல்லையா? எண்ணெயில பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜீரா கொடுக்கணும். எத்தனை வாட்டி ஜீரா பாக்கு? 2 தான். முதல் ஜீரா இது, 2வது ஜீரா 1. ஓகே. இப்போ இதுல வந்து ஸ்பெஷல்ங்கிறது பொரிக்கிறது, வேக்காடு இல்லையா? இது என்ன பதத்துல வேக்காடு விடுவீங்க? சவக்காத பிடிக்க எடுக்கணும். ஓகே, இதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இதுதான் உங்களுடைய டெக்னிக். ஆமா. மயில் மார்க் பெரிய பூந்தியை டேஸ்ட் பார்க்குறேன். உண்மையிலே அந்த பெரிய பூந்தி, அதாவது சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்கணும், அந்த பூந்தி உடஞ்சிடக்கூடாது, இனிப்பு அளவாக இருக்கணும் அப்படின்னு பல காம்பினேஷன் சொல்கிறாங்க. அது அத்தனையும் இதில் இருக்குது. மொத்தத்தில் இந்த திருச்சியினுடைய பாரம்பரியமான இந்த பெரிய பூந்தி அருமையாக இருக்குது. திருச்சியை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய வரலாறும் சுவையும் இத்தோட முடியலைங்க. மீண்டும் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில அதை பத்தி எல்லாம் பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.